ஹே காய்ஸ், இப்போது நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஒரு பேக்டோர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா அந்த பேக்டோரை நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம எப்படி பைத்தான் அப்படின்னு போட்டு ரன் பண்ணோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து லினக்ஸில் ரன் பண்ணலாம், ஒர்க் ஆகும். விண்டோஸில் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஈவன் நீங்கள் அதை கொண்டு போய் மேக்கில் பண்ணலாம், அப்பையும் ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் இப்போது நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்டிங்க்கு வேணால் ஜஸ்ட்டு அந்த ஒரு மேக் கம்ப்யூட்டர் எடுத்து பைத்தான் அப்படின்னு போட்டு ரன் பண்ணலாம். பட் ரியல் லைஃப்பில் அப்படி பண்ண மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ அதனால் இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து பேக்கேஜிங் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இது வந்து ஒரு பைனரி எக்ஸிக்யூட்டிவில் மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து பைத்தான் ஃபைலாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு EXE ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் என்ன மெயின்னா, இப்போது நம்ம சிஸ்டமில் வந்து பைத்தான் இருந்தால் மட்டுமே வந்து இது ஒர்க் ஆகுது, கரெக்டாக? பட் ஒன்ஸ் நம்ம இதை வந்து பைனரி எக்ஸிக்யூட்டிவில் மாற்றிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி, அவங்க சிஸ்டமில் பைத்தான் இல்லாட்டியும் சரி, இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அவங்க சிஸ்டமில் பைத்தான் இருக்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபைல் அனுப்பலாம். அவங்க சிஸ்டம் வந்து புது சிஸ்டமாக கூட இருக்கலாம், அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் மெயினாக இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தோம்னா வந்து ஆன்டி வைரஸால் டிடெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஆன்டி வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? பிகாஸ் நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பேக்கேஜிங் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆன்டி வைரஸை எப்படி பைபாஸ் பண்ணலாங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போது பேக்கேஜிங் பார்ட் பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் எப்படி பேக்கேஜ் பண்ணலாம் அப்படின்னா, பை இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து பேக்கேஜ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பை இன்ஸ்டாலர் நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ சிம்பிளாக பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ட்ரி கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு காட்டுது. பட் உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு 1 மினிட்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஆனால் அப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் பை இன்ஸ்டாலர் அப்படின்னு போட்டு உங்கள் பேக்டோர் எங்கே இருக்கோ, உங்களோட பைத்தான் ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அதே லொக்கேஷனில் நீங்கள் இருக்கணும். ஓகேவா? நான் வந்து இப்போ இந்த பேக்டோர் PY இது பண்ணுறேன். பிகாஸ் வந்து நம்ம எழுதுனதுலேயே இதுதான் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கோடு. இது நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா ஃபைலுமே 100% ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பேக்டோர் PY அப்படின்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்கியூமெண்ட் போடணும். என்ன அப்படின்னா -15. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளாக பை இன்ஸ்டாலர் பேக்டோர்.py எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலில் நமக்கு ஒரே ஒரு ஃபைலாக கொடுக்கும். ஓகேவா? நமக்கு அதனால் வந்து பைத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் எல்லாமே இது ஜென்ரேட் பண்ணுற அந்த ஒரு ஃபைல் உள்ளே இருக்கும். இப்போ நான் இதை என்ட்ரு அழுத்துறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் லோட் ஆகுது, கரெக்டாக? ஸோ இது லோட் ஆகிட்டு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு என்னோடய இதில் பார்த்தோன்னா எனக்கு வந்து 3 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பில்டுன்னு ஒன்று வந்திருக்கு, டிஸ்ட்னு ஒன்று வந்திருக்கு, அப்புறம் backdoor.spec அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. பட் இதை பற்றி நம்ம கண்டுக்க வேணாம். இந்த டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா backdoor.exe அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண இந்த வைரஸ் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவில் மாறி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஐக்கானை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். பட் இப்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு ஒரு லிசனர் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவும் போல் லிசனர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன்ஸ். இப்போ நான் போயிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக? இப்போ நான் போகிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பேக்டோர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் CD பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. CD டாட் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. CD பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. DAR பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இப்போது பக்கவாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த வைரஸ் இப்போ நான் இதில் எக்ஸிட் பண்ணிடுறேன். பட் இந்த வைரஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த வைரஸை நீங்கள் வந்து ஒரு பைத்தான் இல்லாத ஒரு விண்டோஸில் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100% இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு பயப்படவே வேணாம். இது வந்து 100% ஒர்க் ஆகும். பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஆன்டி வைரஸால் டிடெக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த பிளாக் கலர் ஒரு ஸ்க்ரீன் நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் எப்படி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல், யூஸரோட கண்ணுக்கு தெரியாமல் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்புறம் ஆன்டி வைரஸ்லாம் எப்படி பைபாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் நிறையா பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பேக்டோர் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வருது, கரெக்டாக? ஸோ இது எதனால அப்படின்னா வந்து சில விஷயங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து கனெக்ஷனை வந்து நம்ம வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக? ஸோ கனெக்ஷனை லிசன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணுறோம், கரெக்டாக?
இந்த செக் அவுட்புட் வந்து என்ன யூஸ் பண்ணுது, கமாண்ட் ப்ராம்ப்டில் தானே இது வந்து கமாண்டை போட்டு அது வந்து ஷெல் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் கமாண்டை போட்டு அதோட ரிசல்ட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த விஷயம்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படிலாம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதை வந்து சிம்பிளாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, இதை கிளியர் பண்ணிவிட்டு இதே ஃபைலில் --no console அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கன்சோல் வந்து காட்டவே காட்டாது. ஓகேவா? பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகாது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம எக்ஸிட் கொடுப்போம்ல, எக்ஸிட் கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சுன்னா வந்து நார்மலாக வந்து கன்சோலில் காட்டியிருக்கும். அது உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன நடக்கும், நம்ம எக்ஸிட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு எரர் கொடுக்கும்போதோ ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு பாப்அப் வந்து யூசர் கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும். ஸோ இப்படி வரக்கூடாது. கரெக்டாக இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணாலும் சில டைம் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஈஸியாக பைபாஸ் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணும்போது எந்த எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து வெறும் எக்ஸிட் இருக்குது. பட் இப்போது நம்ம இப்படி பண்ணலாம், இம்போர்ட் சிஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணலாம். இப்போது இதில் போயிட்டு நான் வந்து sys.exit அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இது வந்து எந்த ஓஎஸில் இருக்கிற எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்கு செட் ஆகிற மாதிரி எக்ஸிட் பண்ணோம். நம்ம நார்மலாக எக்ஸிட் பண்ணுறத விட இந்த எக்ஸிட் மெத்தட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஆட் பண்ணோம். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஏதாவது தப்பாக எரர் போட்டோம் அப்படின்னா அது வந்து கன்சோலுக்கு வரும். ஸோ பாப்அப் ஆகி காட்டும். ஸோ அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போது இந்த செக் அவுட்டில் தான் எரர் வரும். இப்போ நம்ம ஏதாவது தப்பாக எரர் பண்ணோம் அப்படின்னா அந்த கமாண்ட் வந்து இதுக்கு தானே வரும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் கமாண்ட் இதுக்கு தான் வரும். இதுதான் வந்து ஒரு எரர் ரிட்டர்ன் பண்ணும், இப்படி ஒரு கமாண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து இப்படி பண்ணலாம், நல் ஈக்குவல்ஸ் டு இதில் வந்து நம்ம வந்து ஓஎஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ வித் ஓப்பன் இல்லை வித் கூட வேணாம், சிம்பிளாக ஓப்பன் அப்படின்னு பண்ணிட்டு இதில் நான் என்ன ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா os.devnull அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரைட் பைனரி ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த os.nullங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, அதான் நத்திங், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த நல்லுங்கிற இது உள்ளே வந்து எதுவுமே இல்லைங்கிற அந்த ஒரு ஃபைல் இருக்குது. கரெக்டாக? எங்கேயுமே போகாது, அப்படியே நார்மலாக காற்றுல கரைஞ்சி போகிற மாதிரி. ஓகேவா? அது வந்து நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஸோ இந்த os.devnullங்கிற லொக்கேஷன் வந்து விண்டோஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து எங்கே வந்து அந்த நார்மலாக எந்த டெவ்னல் ஃபோல்டர் இருக்கோ அங்கே போயிடும். ஸோ இப்போ அதை நம்ம நல்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த சப்ராசஸ் மாடியூல் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் உனக்கு வந்து ஏதாவது ஒரு எரரோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்புட் எரரோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது சிம்பிள் தான். நீங்கள் வந்து str அப்புறம் நீங்கள் வந்து எரர் பண்ணோம். ரைட்டா? ஸோ ERR ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து நல் அப்படின்னு பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து எரர் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இன்புட் எரர் வரும். ஸோ str in. ஓகேவா? ஸோ in ஈக்குவல்ஸ் டு நல் இப்படி பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து சொல்யூஷன் சால்வ் ஆகிடும். இப்போ இதில் எரர் வருது. ஓகே, இது வந்து std வரும், std ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ std err நல், அதே மாதிரி std in நல். ஸோ இப்போ என்ன நடக்கும், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாப்அப் ஆகாமல் சிம்பிளாக அது டெலீட் ஆகுற மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இதான் நடக்கும். ஸோ இப்போது நம்ம இதை வந்து மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணலாம். என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ கம்பைல் நடக்கும். ஓகேவா? ஸோ கம்பைல் ஆகிட்டு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இப்போ நான் வந்து கலிநெக்ஸில் போயிட்டு நான் வந்து எப்பவும் போல் நான் வந்து இதில் வந்து பேக்டோரை ஸ்டார்ட் பண்ணேன், லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். லிசன் ஆகுதா? இப்போது கம்பைல் பண்ண ஃபைல் இங்கே இருக்கா, ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, பட் எந்த ஒரு ஃபைலுமே கண்ணு முன்னாடி வரல. கரெக்டாக? இப்போ நான் போயிட்டு இதுக்கு போகிறேன், கனெக்ஷன் கிடச்சிச்சா, சிடி பண்ணுவோம், சிடி டாட் பண்ணுவோம், சிடி பண்ணுவோம், டிஐஆர் பண்ணுவோம், என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகுது. பக்காவா? ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸிட்டும் ஆகும். என்னோடய விண்டோஸில் வந்து ஒரு எரருமே வந்திருக்காது. இப்போ பார்த்தோன்னா எந்த எரருமே வரல, கண்ணுக்கே தெரியாத மாதிரி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து நம்ம வைரஸ் வந்து யூசர்கிட்டேருந்து அனானிமஸாக இருக்கும். ஓகேவா?
ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்மளோட கீலாகரோ இல்லை வைரஸோ இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம கீலாகரை பிளான் பண்ணிட்டோம், எப்படியோ வந்து அந்த யூஸரை ரன் பண்ண வச்சுட்டோம். ஓகேவா? அது எப்போ வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அவங்க கம்ப்யூட்டரை வந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அவங்க கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த கீலாகர் வந்து இருக்காது அவங்க கம்ப்யூட்டரில். அதாவது இருக்காது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க டவுன்லோட் பண்ண வச்ச ஃபைல் வேணால் இருக்குமே தவிர பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்காது. ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்டாப் ஆகிறத நிப்பாட்டிட்டு நம்ம பெர்சிஸ்டன்ஸ்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த பெர்சிஸ்டன்ஸுங்கிற இந்த மெத்தட் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, யூஸர் வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாலும் சரி, அவங்க ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கீலாகர் இருக்குல்ல, அது ஆட்டோவாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஒரே ஒரு டைம் அவங்க லைஃப் டைமில் ஒரு வாட்டி அந்த கீழாகிற ஏதாச்சும் ஒரு வைரஸோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போய் ரெஜிஸ்டர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ அவங்க கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கீழாகரும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம கீழாகர் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே ஸ்பை பண்ணலாம். இதே நம்ம வந்து லெசாக்னே வச்சு இந்த பாஸ்வேர்ட் சீல் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு வாட்டியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் நமக்கு வரும். இதே நம்ம வைரஸ் பேக்ரவுண்ட் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்ம லிசன் பண்ணலாம், அவங்க ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த பெர்சிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோடு வழியாக பார்க்காம நார்மல் தியரி வழியாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ரெக் எடிட் அப்படின்னு அடிங்க. ஸோ REGEDIT அப்படின்னு அடித்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா HKey கரண்ட் யூசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எல்லாருக்குமே இருக்கும், HKey கரண்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து சாஃப்ட்வேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேருங்கிற இது உள்ளே வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சர்ச் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து விண்டோஸ் இல்லை, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கு உள்ள இதில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ விண்டோஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த விண்டோஸில் கரண்ட் வேர்ஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, அதை லார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ரெஜிஸ்ட்ரி காட்டும். ஓகேவா? ஸோ இது உள்ளே இருக்கிற எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னா, இது உள்ளே இருக்க ரெஜிஸ்ட்ரி. ஓகேவா? இது உள்ள ரெஜிஸ்டர் என்னென்னலாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த EXE எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போதே ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட பேலோட வந்து நம்மளோட இந்த வைரஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வேணால் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாப் வந்து முடிஞ்சிருச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் போடணும். ஸோ இந்த கமாண்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக் ஆட். ஓகேவா? ஸோ REG ஆட் அப்படின்னு பண்ணுங்க. அதுக்கப்புறமா HKCU அப்படின்னு போடுங்க. அதாவது இந்த HKey கரண்ட் யூஸரோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. அதுக்கப்புறமா இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா கம்ப்யூட்டர்லேயும் சேம் லொக்கேஷன் தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த /V. ஸோ இந்த /V என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேம் இருக்குல்ல, ஸோ இந்த நேமில் நீங்கள் என்ன போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த /T அப்படிங்கிறது இந்த டேட்டா டைப்பு. ஸோ இந்த டைப் வந்து இப்போ இது ஃபுல்லாகவே இதான் இருக்குது. ஸோ நானும் வந்து அதே டைப்பே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு /D அதாவது இந்த டேட்டா இப்போ இங்கே இருக்குல்ல, இந்த டேட்டாவில் நம்ம என்ன அடிக்கணும் அப்படின்னா லொக்கேஷன் அடிக்கணும். ஓகேவா? ஸோ லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபேக்கான லொக்கேஷன் அடிச்சிருக்கேன். இது வந்து டபுள் கோட்ஸ் உள்ளே அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேக்கான லொக்கேஷன். இப்படி ஒரு ஒரிஜினல் EXE கிடையாது. இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இப்போது நான் என்னோட இதில் பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு இதுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் என் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது இந்த text.exe அப்படிங்கிறது ரன் ஆகும். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை டெலிட் கூட பண்ணலாம். பட் நார்மல் யூஸருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம கோடிங் வழியாக எப்படியாச்சும் வந்து இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்மளோட பேலோட வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணாலும் மறுபடியும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து கோடு வழியாக எப்படி வந்து பெர்சிஸ்டன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட பேக் டோர் இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம பேக் டோரை முதல்ல நார்மலாக ஓப்பன் இப்போ இது வந்து கீலாகர் ப்ராஜெக்ட் இது. இப்போ நம்ம பேக் டோர் ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதே விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பேக் டோர் ப்ராஜெக்டில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து புதுசாக நான் வந்து ஒரு கமாண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன கமாண்ட் அப்படின்னா இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ பேசிக்காக வந்து இந்த கமாண்டுக்கு வந்து டெஃப் பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம காப்பி பண்ணி சேவ் பண்ணலாம் பார்த்துக்கலாம். பட் ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூசர் வந்து ரன் பண்ணுற இந்த ஃபைல் இருக்கும்ல, இப்போ நான் இந்த கீலாகரை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கீலாகர் வந்து என்ன நேமில் வேணால் இருக்கலாம் கரெக்டாக. இப்போ ஏலாகர்னே இருக்க முடியாது, வேறு ஏதாச்சும் ஒரு நேமில் கூட யூசர் மாற்றி வச்சுருக்கலாம், இல்லை நம்மளே கூட மாற்றி வச்சுருக்கலாம். ஸோ இந்த நேமை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இதே நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் இந்த இடத்துலையே நம்ம சேவ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், சி டெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். பட் எல்லாருக்குமே இதே லொக்கேஷனாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது கரெக்டாக. ஒருத்தவங்க டவுன்லோட்ஸ் ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இவங்க ரன் பண்ணுற அந்த கரண்ட் ஃபைலை காப்பி பண்ணி வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து வேறு இடத்துலையே நம்ம வந்து ஆப் டேட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஹிடன் இடம். ஸோ அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் கோட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற இதை இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ os.environ அப்படின்னு அடித்து நான் இது உள்ள வந்து ஆப் டேட்டா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனை கொடுத்தேன் அப்படின்னா, ஆப் டேட்டாங்கிறது ஒரு ஹிடன் லொக்கேஷன். ஓகேவா? இது வந்து விண்டோஸில் இருக்கிற ஒரு ஹிடன் லொக்கேஷன். இப்போ நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இந்த லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து எனக்கு வரும் கரெக்டாக. நம்ம இப்போ இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து ஹிடன் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். இப்போ ஆல்ரெடி வந்து ஓஎஸ் இம்போர்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஃபைல் இல்லைன்னா வந்து வைரஸ் ஃபைல் லொக்கேஷன். இப்போ நம்ம வந்து ஒன்றுமே பண்ணல, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு லொக்கேஷனை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அதே தான் os.environ. இதில் வந்து நம்ம வந்து ஆப் டேட்டா அப்படின்னு கொடுக்கலாம். ப்ளஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும் கரெக்டாக. இப்போது நம்ம வந்து இதில் வந்து இந்த லொக்கேஷன் ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணி அந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம இதே இடத்துல ரன் பண்ண போதில்லை, இதை காப்பி பண்ணி அந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதைத்தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரியில் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனை தான் நம்ம ரெஜிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, யூசருக்கு வந்து டவுட் வராத மாதிரி ஒரு நேம் கொடுக்கணும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது. ஸோ ஒரு இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 2 இந்த மாதிரி பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுக்கணும். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து chrome.txt அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். பட் நான் chrome.txtன்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு லொக்கேஷன் ரெடி, எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் ரெடி. ஓகே. இப்போ நம்ம எப்படி இந்த ஃபைலை காப்பி பண்ணலாம்? இப்போ யூசர் இதை ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி காப்பி பண்ணலாம்? நம்ம வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அந்த லொக்கேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியும். இப்போது நான் வந்து இங்கே வச்சுருக்கேன், யூசர் வந்து டவுன்லோட்ஸோட லொக்கேஷன் டீல இருந்துச்சுன்னா, இல்லைனா வேறு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக தெரியாதுல்ல, அப்போ நான் ரீட் பண்ணி ரைட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணலாம். இந்த லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்போ நம்ம எந்த ஃபைல் ரன் பண்ணுறோமோ அந்த ஃபைலை காப்பி பண்ணி எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறது பைத்தான் ஃபைலாக இருந்தால் பைத்தான் ஃபைலை காப்பி பண்ணி வேறு எங்கேயா பேஸ்ட் பண்ணோம். நம்ம ரன் பண்ணுறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இருந்தால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை காப்பி பண்ணி வேறு ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஜாப்பை தான் இது பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து சப்யூட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்போர்ட்
ஸோ sh util ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். sh util டாட் நீங்கள் இதில் வந்து காப்பி ஃபைல்னால் காப்பி டூ அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி டூ அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபைல் அப்படியே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ காப்பி டூ பதில் காப்பி ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி டூ விட காப்பி ஃபைல் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு எந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், இப்போ நம்ம கரண்ட்டாக ரன் பண்ண போகிற ஃபைல். இப்போ நீங்கள் வந்து பைத்தான் ஃபைல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இப்படி கொடுக்கலாம். ஃபைல் இது இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபைல் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். பட் இப்போ பைத்தான் ஃபைல் நம்ம ரன் பண்ண போதில்லை, நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட்டிவில் மாற்றுவோம் கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி வந்து எக்ஸிக்யூட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து os.executable. ஓகே, OS வராது, sys.executable வரும். ஸோ sys.executable அப்படின்னு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த sysங்கிற இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த கரண்ட் எக்ஸிக்யூட்டபிளை வந்து டிஃபைன் பண்ணோம் ஓகேவா. ஸோ இந்த கரண்ட் எக்ஸிக்யூட்டபிள் டிஃபைன் பண்ணுறதுனால சிஸ்டமுக்கு தெரியும் ஓகே இந்த கரண்ட் எக்ஸிக்யூட்டபிள் தான் டிஃபைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மெத்தட் வந்து என்ன கேட்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டாக என்ன கேட்குதுன்னா எந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்குது ஓகேவா. நம்ம என்ன கொடுக்குறோம், sys.executable அப்படின்னு இந்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த லைப்ரரி sys.executable என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த ஃபைல் ரன் பண்ணுறோமோ அந்த ஃபைலை ரெஃபர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ண சொல்லிட்டோம், இதை காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணோம், என்னவா பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக வைரஸ் லொக்கேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த கரண்ட் ஃபைலை இப்போ நம்ம ரன் பண்ண போகிற கரண்ட் ஃபைலை காப்பி பண்ணி இந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த லொக்கேஷன் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆப் டேட்டாவில் chrome.exe அப்படிங்கிற ஒரு நேமில் பேஸ்ட் பண்ணிடும் கரெக்டாக. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த கமாண்ட் ரன் பண்ணலாம். என்ன கமாண்ட் அப்படின்னா சிம்பிளாக subprocess.call. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு கமாண்ட் போடுவோமா, அது நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து ஷெல் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு கமாண்ட் அடிக்கணும் கரெக்டாக. இப்போ நான் நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து சிங்கிள் கோடில் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது இந்த கமாண்ட் இருக்குல்ல ரெக் ஆட் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் இந்த டி வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. கரெக்டாக இந்த டி வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அடிக்கணும், டபுள் கோட்ஸ் உள்ளே வந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷன் அடிக்கணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ் அடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ப்ளஸ் போட்டு வைரஸ் ஃபைல் லொக்கேஷனே போடுறேன். ஸோ வைரஸ் ஃபைல் லொக்கேஷன் மறுபடியும் ப்ளஸ் போட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் ஆரம்பிச்சு அப்புறம் உள்ளே ஒரு டபுள் கோட் போடுறேன். நான் ஏன் சிங்கிள் கோட் போட்டிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் வந்து நம்ம எண்டிங்கில் வந்து இந்த டபுள் கோட் போடணும். ஸோ நம்ம சிங்கிள் கோட் போட்டோம் அப்படின்னா இந்த டபுள் கோட்டை வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நம்ம போடுறோம். ஸோ அதனால் வந்து எந்த குழப்பமும் இருக்காது ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், வைரஸ் ஃபைல் லொக்கேஷன் அதாவது இந்த கமாண்ட் அப்படியே ரன் ஆகும். வைரஸ் ஃபைல் லொக்கேஷனில் இந்த வைரஸ் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். ஸோ வைரஸ் ஃபைல் லொக்கேஷனில் உள்ளே என்ன இருக்கும், இது இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ரன் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஜாப் வந்து அதிகமாக எதுவுமே இருக்காது ஓகே. ஸோ இது ஓகே. பட் இப்போது நமக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட்லாம் ஓகே தான். இப்போது நான் போயிட்டு வந்து இந்த பேக்டோர் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து லிசன் பண்ணவே இல்லை, உங்களுக்கு அது தெரியும் கரெக்டாக. ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஃபெயிலியர் டு எக்ஸிக்யூட் அப்படின்னு காட்டும். பிகாஸ் நம்ம பேக்டோர் ரன் பண்ணல கரெக்டாக, நம்ம வந்து லிசன் பண்ணிட்டு இல்லை இப்போது. ஸோ லிசன் பண்ணிட்டு இல்லாதனால இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த லிசனருக்கு வந்து கனெக்ஷனை கொடுக்க முடியல. ஸோ கொடுக்க முடியாதனால எரர் வருது. இப்போ இந்த ப்ராசஸே எப்பவும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டியும் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ நம்ம லிசன் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் எரர் வரும் கரெக்டாக. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், நமக்கு தெரிஞ்சது தான். இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணி ட்ரை பண்ணிப்பார். முடியல அப்படின்னா எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பண்ணி நார்மல் எக்ஸெப்ஷன் பண்ணிவிட்டு sys.exit அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணும், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ட்ரை பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை, கனெக்ஷன் ரன் ஆகலை அப்படின்னா
எக்ஸப்ஷன் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து எக்ஸிட் பண்ணிடும், எந்த எரருமே காட்டாது. கரெக்டாக? அண்ட் இப்போது மேலே வந்து பெர்சிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ பெர்சிஸ்டன்ஸாக ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிடும். பட் இப்போ இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் இது வந்து ரன் பண்ணும்போது பெர்சிஸ்டன்ஸ் ஆகும். கரெக்டாக? ரெண்டாவது டைம் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், மறுபடியும் இதே கமாண்டு ரன் ஆகும். கரெக்டாக? மறுபடியும் இதே கமாண்ட் என்ன ஆனிச்சுன்னா மறுபடியும் பெர்சிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ மறுபடியும் ஒரு 100 வாட்டி ரன் ஆச்சுன்னா 100 வாட்டி ஃபைல் ரிட்டர்ன் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் இருக்கான்னு பாரு, இல்லைனா இந்த மாதிரி ஃபைல் இருக்கான்னு பாரு. இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணாத, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே போயிட்டு இஃப் நாட் os டாட் பாத் டாட் எக்ஸிட்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த வைரஸ் ஃபைல் லொக்கேஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இந்த ஒரு லைன் ஆஃப் கோடே இது பண்ணிடும். ஸோ இப்போ என்ன செக் பண்ணுது அப்படின்னா, இந்த பாத், இந்த வைரஸ் லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த பாத், இந்த ஃபைல், இந்த chrome.exe அப்படின்னு இல்லைனா மட்டும் இது ரெண்டை பண்ணு. இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ணாத, இல்லைனா மட்டும் இது பண்ணு, இருந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ணாத. ஸோ இப்போ இந்த பேசிக் கமெண்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இதை நம்ம நிறையா வாட்டி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு வந்து இப்போது இது வந்து பை இன்ஸ்டாலரை வச்சு நான் எக்ஸிட் பண்ணுறேன். நான் வந்து பை இன்ஸ்டாலர் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நார்மலாக வந்து இதை பண்ணிடுவோம், பைனரி எக்ஸிக்யூட்டிவ்ல மாற்றிடுவோம். இப்போது பை இன்ஸ்டாலர், ஸோ இப்படி பண்ணது பதில் ஓகே பை இன்ஸ்டாலர் பண்ணலாம். பை இன்ஸ்டாலர் நெக்ஸ்ட் வந்து பேக்டோர் பிஒய், அதுக்கப்புறம் --1 ஃபைல், அப்புறம் --நோ கன்சோல். ஓகேவா? இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்காக இது வந்து எல்லாமே பண்ணி முடிச்சு நமக்கு இது வந்து EXE கொடுக்கும். கரெக்டாக? கொடுத்துருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு எதாவது வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எதாவது வரல. இப்போ என்னோடய ரெஜிஸ்ட்ரியில் போய் பார்க்குறேன். இப்போ வந்து என்னோடய ரெஜிஸ்ட்ரியில் எதுவுமே இல்லை. கரெக்டாக? எதுவுமே இல்லை. இப்போ நான் இதுக்கு போயிட்டு மறுபடியும் இதுக்கு வரேன். ஓகே, இந்த டைமில் வந்து இப்போவும் இதில் வந்து எதுவுமே இல்லை. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம என்ன நேம் கொடுத்தோம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபைல்ஸில் சி லொக்கேஷனில் நம்ம வந்து ஆப் டேட்டாவுக்கு கொடுத்தோம். கரெக்டாக? அந்த ஆப் டேட்டா வந்து இங்கே இருக்கும், யூசர்ஸில் அஸ்வின் பிகேல அது ஹிடன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வியூ போயிட்டு ஹிடன் ஃபைல் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஆப் டேட்டா இங்கே இருக்குது. இது ரோமிங் உள்ள. இப்போ இது உள்ளே வந்து அந்த ஃபைல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போது அந்த ஃபைல் இல்லை. இந்த இடத்துல தான் அந்த ஃபைல் வந்து chrome.exe அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கணும். பட் chrome.exeனே இல்லை. ஸோ அப்போ ஏதோ ஒரு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, ஆமாம். ஸோ ஓகே, நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணோம், இதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக? இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம். இதை நம்ம யூஸ் பண்ணால் தானே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கெல்லாம் எங்கேயும் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். கரெக்டாக? ஸோ நீங்களும் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் யூஸ் பண்ணாதனால தான் ஒர்க் ஆகலை. இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போது பேக் போகிறேன். backdoor.exe இருக்கா, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எரர் வரல. இப்போ என்னோடய ரெஜிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன். வேறு ஒரு ஃபைலுக்கு போய்ட்டு மறுபடியும் வரேன். இப்போது இங்கே வந்து டாட்டா அப்படிங்கிற இந்த நேமில் chrome.exe அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ நான் வந்து என்னோட அந்த ரோமிங்க்கு போகிறேன். இப்போ இதில் வந்து chrome.exe அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒரு வாட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நம்ம கீழாகிற இதே மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த லசாக்னே ஃபைலை நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃபைல் தோணுதோ நீங்கள் எல்லா ஃபைலையும் இதே மாதிரி பண்ணலாம். நான் ஏன் பேக்டோரில் பண்ணி காமிச்சேன்னா, பேக்டோர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து லிசனர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சிஸ்டம் எக்ஸிட்டை உங்களுக்கு சொல்லி தரணும், இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்ஸான மெத்தட் இருக்கிறனால நான் இது பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு வந்து பெர்சிஸ்டன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான். பட் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய யூஸ் ஆகும். இந்த மெத்தட் வச்சு தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் இந்த ஆன்டிவைரஸும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டார்கெட்டை பெர்சிஸ்டன்ஸ் ஆக்கலாம். ஹே காய்ஸ், இப்போது இந்த கோர்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய டூல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, வந்து நம்ம இமேஜாக மாற்றி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்ம யூஸருக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிபிளாக அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு இமேஜாக அனுப்பணும் அப்படின்னு நான் யோசிச்சு பாருங்க.
அவங்க அந்த இமேஜை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போது அதில் வந்து ஒரு ஸ்டெப் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்ம எக்ஸிக்யூட்டபிளை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டபிளும் ஓப்பன் ஆகும், அதே டைமில் இமேஜ் வரும். ஓகேவா? அதாவது எப்படின்னா இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டபிள் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் தான் ரன் ஆகும். ஸோ இந்த வைரஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும், இமேஜ் மட்டும் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. பட் இப்போது மற்ற வழிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து அந்த யூஸரோட கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் இருக்கணும். ஸோ அந்த ஒரு இதனால இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தட் வழியாக நம்ம பண்ணும்போது அந்த யூஸர் வந்து ஆஃப்லைனில் இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம பைத்தான் பேக்டோரை நம்ம வந்து பைத்தான் இதை வச்சு நம்ம எக்ஸிக்யூட்டிவ்லாம் மாற்றுறோம். கரெக்டாக? இப்போது பை இன்ஸ்டாலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த பேக்டோரை நம்ம எக்ஸிக்யூட்டிவில் மாற்றும் போது அதோடு சேர்த்து ஒரு ஃபைலையும் நம்ம இன்சர்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம வந்து கீலாகரில் வந்து 2 ஃபைலை வந்து மெர்ஜ் பண்ணி இது பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பைத்தான் ஃபைலோட சேர்த்து ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ அது உள்ளே ஜாயின் பண்ணி அதை நீங்கள் வந்து அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லாக ஜென்ரேட் பண்ணலாம். எப்போ அந்த யூஸர் வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த இப்போ நீங்கள் ஒரு கார் இமேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஒரு இடத்துல போய் சேவ் ஆகிக்கும், அதே டைமில் அந்த எக்ஸிக்யூட்டிவ்லும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பை இன்ஸ்டாலர்லேயே இருக்குது. நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த sample.jpg இந்த பைக் இமேஜ். ஸோ இந்த பைக் இமேஜை நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பை இன்ஸ்டாலர் மைனஸ் ஆட் டேட்டா அப்படி பண்ணிட்டு இப்போ வந்து 2 விஷயம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எந்த இமேஜை நம்ம பண்ண நினைக்கிறோமோ அந்த இமேஜோட லிங்க். ஓகேவா? ஸோ அந்த இமேஜோட லிங்க் அப்படின்னா அந்த இமேஜோட லொக்கேஷன். இப்போ sample.jpg இதான் இந்த இமேஜோட லொக்கேஷன். ஸோ இந்த இமேஜ் லொக்கேஷன், அதுக்கப்புறம் ஒரு கோலன் போட்டு இந்த இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து என்னென்னா எந்த ஃபைல், அதாவது இமேஜா இல்லை ஜேபிஜி, இது வந்து இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்ன ஃபைல் வந்து நீங்கள் பைத்தானோட சேர்ந்து ஒரு EXEயாக மாற்றணும் அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபைலை இப்போ யூஸர்கிட்ட அனுப்புவோம்ல, அப்போ அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, ஓப்பன் பண்ணும்போது என்னாகும், இந்த ஜேபிஜி இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து வேறு எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அந்த எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லொக்கேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு C அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நான் டாட் அப்படி கொடுக்குறேன். ஸோ டாட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், டெம்ப்ரவரியாக ஒரு லொக்கேஷன் இருக்கும். பை இன்ஸ்டாலர் வந்து டெம்ப்ரவரியாக ஒரு லொக்கேஷனை செட் பண்ணிக்கும், அந்த லொக்கேஷன்லேயே இதை சேவ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் வந்து ஒன் ஃபைல், அப்புறம் வந்து நோ கன்சோல் இதெல்லாம் பண்ணிட்டு backdoor.py பண்ணி இப்போ என்ட்ரு அடித்தோம் அப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம், இது நோ ஃபைலில் வந்து ஓகே இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து 2 டபுள் கோட்ஸ் வரணும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு டபுள் கோட்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ட்ரு அடித்தேன் அப்படின்னாலும் எனக்கு எரர் வருது, ஒன் ஃபைலில் எரர் வருதா? ஓகே ஸோ இப்படி வரும்ல. ஓகே ஸோ இப்போ ஒன் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து எக்ஸிக்யூட்டபிளாக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட்டிவில் பண்ணாலும் நம்ம இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்டில் இருக்குமா, ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றுமே நடக்காது. அதாவது இந்த டைமில் வந்து பேக்டோர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும், பட் இமேஜ் வந்து வராது. ஏன் இமேஜ் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போது நம்ம இமேஜை வந்து இதோட சேர்ந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ இந்த இமேஜோட லொக்கேஷன் வந்து எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன்ல, இப்போ ஓப்பன் பண்ணும்போது டெம்பரரி டைரக்டரியில் MEI அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு கீழே வந்து MEI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இங்கே வந்துட்டு போகும். பார்த்தீங்களா? வந்துட்டு போச்சா? இது MEI அப்படிங்கிற ஃபோல்டர் போய் சேவ் ஆகிக்கும். பட் சேவ் தான் ஆகுமே தவிர அது வந்து யூஸ் ஆகாது.
கரெக்டாக. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பைத்தான் கோடு வழியாக அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இது கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு SYS இதில் வந்து மெய் பாஸ். ஸோ இது வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த லொக்கேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் புரியும். இப்போ உங்களுக்கு புரியாட்டியோ இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு உங்களுக்கு புரியாட்டியும் விட்டுருங்க. நான் ஜஸ்ட் வந்து இந்த ஒரு லொக்கேஷனை கொடுக்குறேன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு என்னோடய ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். இதுக்கு கீழே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சப்ராசஸ் டாட் கால் பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிற பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும், கால் பண்ணுற அதே விஷயம் தான் பண்ணோம். பட் கால் என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் கமாண்டை ரன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்து ரன் பண்ணாது. ஸோ பட் இந்த பாப்பன்கிறது அது பாட்டு இந்த இப்போ நம்ம இது உள்ளே என்ன கமெண்ட் பண்ணுறோமோ அதை ரன் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை பண்ணுறோம். ஸோ ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைல் லொக்கேஷன் போடணும். கரெக்டாக அங்கே வந்து ஃபைல் நேம் அப்படி பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபைல் நேம் பண்ணால் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் தான் இந்த ஃபைல் இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லொக்கேஷனில் இந்த ஃபைல் இருக்கும். இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணோம். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு அதே மாதிரி மறுபடியும் வந்து இதை வந்து ரன் பண்ணலாம். இப்போ இது ஒர்க் ஆகுதா? ஓகேவா? ஸோ இப்போது இந்த பேக் டோர் இங்கே இருக்குது. இது இல்லை, இந்த பேக் டோரும் அதுக்கப்புறமா இந்த டெம்பரரி டைரக்டரி இங்கே இருக்குது. ஸோ இந்த டெம்பரரி டைரக்டரி நான் கீழே வச்சுக்கிறேன், பேக் டோரை இங்கே வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக? இப்போ இந்த இமேஜ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ நான் இந்த டெம்பரரி டைரக்டரியில் MEI அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்கும். அது பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேக் டோரில் வந்து கனெக்ஷன் எடுக்கணும், ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ரிவர்ஸ் கனெக்ஷனை போட்டுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இமேஜ் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக? இப்போ அதே டைமில் டெம்பரரியில் பார்த்தீங்கன்னா MEI அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இங்கே இருக்கா? இந்த ஃபோல்டர் இருக்கா? ஸோ இது வந்து டெம்பரரி டைரக்டரியில் உருவாகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து பைத்தான் கோடில் வந்து MEI பாஸ் போட்டோம். MEI பாஸ் போட்டால் தான் இந்த லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? இப்போ நான் இது உள்ளே போனேன்னா இது உள்ளே வந்து இந்த sample.jpg இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக இந்த லொக்கேஷனையும் ஸ்லாஷ் போட்டு sample.jpgவையும் ஒன்றா சேர்க்குறோம். அதுக்கப்புறம் சிம்பிளாக இந்த லொக்கேஷனோட sample.jpgவை அப்படியே நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது, நம்ம வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ இங்கே சேவ் ஆகுறது வந்து நம்ம வந்து இதனால தான் சேவ் ஆகுது. இங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணோம், ஆட் டேட்டா பண்ணோம். இதனால இங்கே வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகுது. இது ஓப்பன் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டு தான். ஓகேவா? ஸோ சேவ் ஆகுறதுக்கும் ஓப்பன் ஆகுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம சேவ் பண்ணுறது PyInstaller வச்சு சேவ் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணுறத நம்ம இதை வச்சு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது யூசர் வந்து இதில் என்ன ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா இப்போ யூசர் வந்து நமக்கு வந்து இந்த கனெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போமே. நமக்கு வந்து இந்த கனெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா இப்போ எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபோல்டர் வந்து போயிடும். பார்த்தீங்களா? ஸோ இதனால் டெம்ப்ரவரியாக இருக்கும். அதனால் யூசர் வந்து இதுவும் ப்ராப்ளமாக இருக்காது அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க இதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்து கனெக்ஷன் லிசனே பண்ணல. கரெக்டாக? லிசனே பண்ணல. இந்த இமேஜ் இங்கே இருக்கா? ஆனால் நான் டெம்பரரியிலே பார்த்தோன்னா இது இருக்கவே இருக்காது. அந்த MEI அப்படிங்கிற அந்த ஃபைலே கிடையாது. அந்த MEIங்கிற ஃபைல் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம பேக் டோர் கனெக்ஷன் இருக்கும்போது தான் இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூசர் வந்து இந்த டெம்பரரி டைரக்டரியில் வந்து பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணுற ப்ராசஸ் ஒன்று தான். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இந்த இமேஜை வந்து நம்ம எந்த லொக்கேஷன் எந்த இமேஜ் நமக்கு வேணுமோ வீடியோ கூட இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அந்த இமேஜோட டைரக்டரி போட்டுட்டு அது வந்து டாட் போடுறோம். ஏன் டாட் போடுறோம் அப்படின்னா டெம்பரரியில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாட் போட்டுட்டு அதை கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து MEI அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் ஆயிரும். நம்ம அதை ஓப்பன் பண்ணோம். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக இந்த ஒரு கமாண்டை வச்சு இந்த ஒரு கோடை வச்சு நம்ம அந்த லொக்கேஷனை பிடிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன நடக்கும், அந்த பேக் டோர் ரன் ஆகும்போது இங்கேருந்து இது வரைக்கும் வரும். எப்படி இந்த கிளாஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணல. கரெக்டாக? கீழே தான் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
ப்ளஸ் இன்டர்நெட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, செக்யூராக இருக்கும். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்டிவைரஸ் கிட்டேருந்து நம்மளை எப்படி பைபாஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம வைரஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிவைரஸுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு ஆன்டிவைரஸ் அவாஸ்ட் எடுத்துப்போமே, இப்போ அவாஸ்ட் ஆன்டிவைரஸோ இல்லை இந்த K7 இந்த மாதிரி நிறைய ஆன்டிவைரஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது நம்ம வைரஸ்க்கு ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு கோட் இருக்குது கரெக்டாக, அது மாதிரி இப்போ வந்து ரேன்சம் வேர் இருக்குது அப்படின்னா அந்த ரேன்சம் வேருக்கு ஒரு கோட் இருக்கும், அதுக்குன்னு ஸ்பெஷலாக யூனிக்காக அதுக்குன்னு ஒரு கோட் இருக்கும். அந்த கோடு தான் இந்த டேட்டா பேஸில் இருக்கும். அந்த மாதிரி அந்த டேட்டா பேஸில் வந்து கோடிக்கணக்கான வைரஸோட டேட்டா பேஸ் இருக்கும். ஒரு ஃபைலை நம்ம வந்து நம்ம சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கோடோட நம்மளோட கோடை வந்து இந்த ஆன்டிவைரஸ் இது வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும், ஸ்கேன் பண்ணி பார்க்கும், ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும். ஸோ 2 கோடும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை பார்க்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இது செக் பண்ணும்போது நம்ம கோடு வந்து அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோடு மாதிரியே அப்படியே இருந்துச்சுன்னா, டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு வைரஸோட கோடு மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடும். ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் தான் ஆன்டிவைரஸ் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ நம்ம ஓனாக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமருங்கிறனால நம்மளோட எல்லா வைரஸுமே எல்லா ப்ரோக்ராமுமே நமக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் நேம் வச்சுருப்போம். நமக்கு என்ன வேரியபிள் நேம் வருதோ இப்படி வரும். ஸோ இந்த கோடை வந்து அந்த டேட்டா பேஸில் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூனிக்காக வந்து இந்த நேம்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேமாக இருக்காது. ஓகேவா? ஸோ சேமாக இல்லை அப்படின்னா ஆன்டிவைரஸ் வந்து ஓகே இது சேமாக இல்லை, அப்போ வந்து கோடு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பைபாஸ் பண்ணலாம். பட் ஓகே, ஸோ இந்த பைபாஸ் நம்ம பண்ணலாம். பட் ரெண்டாவதாக இன்னொரு ப்ராசஸ் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கோடு சேஃபாக இருக்கான்னு பார்க்கும். ஓகே கோடு வந்து சேஃபாக இருக்குது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல், சேஃபாக இருந்தாலும் என்ன பண்ணோம், ஓகே சேஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்பாக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். இந்த சாண்ட்பாக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அது உள்ளே வந்து அது ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணும், இந்த வைரஸ் நம்ம வைரஸ் ஃபைலை வந்து ஒரு ஒரிஜினல் கம்ப்யூட்டருக்குள்ளே ரன் பண்ணி பார்த்து அந்த வைரஸோட பிஹேவியரை பார்க்கும். அதாவது அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும். அதாவது அந்த வைரஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ட் பண்ணுதா, இல்லை ஏதாவது ஒரு போர்ட் ஓப்பன் பண்ணுதா, இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயங்களை வந்து பண்ணுதா, ரெஜிஸ்டரியை போயிட்டு வந்து எடிட் பண்ணுதா, ரீட் பண்ணுதா, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அது பார்க்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வந்து செக் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம பைபாஸ் பண்ணிடலாம். பட் செகண்ட் ஸ்டெப் பண்ணுறது நமக்கு கஷ்டம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் வந்து கண்டமேனிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோடை ரன் பண்ண விடுங்க. ஏதாவது ஒரு கோடு இருக்கலாம், அதை ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஈவில் கோட் உங்களோட இந்த வைரஸ் கோட் ரன் பண்ண விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிலே பண்ணுங்கள். அதாவது ஒரு 60 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த வைரஸ் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பைபாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இது வந்து ஆன்டிவைரஸை டிடெக்ட் ஆகுமா ஆகாதா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நார்மலாகவே. ஸோ நான் போயிட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. பட் நான் வந்து வைரஸ் டோட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வைரஸ் டோட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு வைரஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைலோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபேமஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது ப்ளஸ் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு 50லேருந்து 100 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸோட மெர்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேவா? இப்போது நான் வந்து நம்ம பேக் டோரை நம்ம இது பண்ணோம் கரெக்டாக, பேக் டோரை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேக் டோரை நான் ஓப்பன் பண்ணி இப்போது இது எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணி எனக்கு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும்.
ஓகேவா. ஸோ பட் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணாதான் எனக்கு டக்குன்னு லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதிலே நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து டிடெக்ட் ஆகலை. அவாஸ்ட்டு ஏதோ ஒரு நார்மலான ஏதோ ஒரு ஃபேமஸ் இல்லாத ஒரு இதனால் டிடெக்ட் ஆகிருக்கு தவிர மீதி இருக்கிற எந்த ஒரு ஆன்டி வைரஸாலையும் டிடெக்ட் ஆகலை. கரெக்டாக. ஸோ எந்த ஒரு ஆன்டி வைரஸாலும் டிடெக்ட் ஆகலை. ஃபேமஸான ஆன்டி வைரஸாக இருக்கட்டும், K7, அவாஸ்ட்டு, இந்த மாதிரி நார்மல் அவாஸ்ட்டு, அலிபாபாய், ஆட்வேரு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆன்டி வைரஸை வந்து பைபாஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். அதாவது இப்போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வாட்டி வந்து ஜஸ்ட் இந்த கீழாகரை நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா. இந்த கீழாகரை நான் சிம்பிளாக வந்து இந்த கீழாகவே நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா. ஒரு நார்மலாக இதை வந்து எக்ஸிக்யூட்டிவில் மாற்றிட்டு அதை சேவ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரோமில் இக்னோ டேப்பில் போயிட்டு இதில் வைரஸ் டோட்டல் ஓப்பன் பண்ணுறோம். வைரஸ் டோட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த கீழாகரை பண்ணலாம். பிகாஸ் ஃபஸ்ட்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாறாது, பட் அந்த டிசைன் மாறும். இப்போ நான் இந்த ஏலாகரை அப்லோட் பண்ணிட்டு ஓகே, இதுவும் சேம் ஃபைலாக இருக்கனால நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ஸ்கேன் பண்ணேன், அதனால் இப்படி காட்டுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைல் வேணால் நம்ம இன்னொரு ஃபைல் பண்ணலாம். அதாவது நம்ம இன்னொரு வைரஸ் வச்சுருந்தோம், கரெக்டாக பாஸ்வேர்ட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வச்சுருந்தோம். ஸோ ஓப்பன் ப்ராஜெக்ட் பாஸ்வேர்ட் ஸ்டீல் நியூ விண்டோவில் பண்ணலாம். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீல் அப்படிங்கிற இந்த வைரஸ் இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலுங்கிற இந்த வைரஸில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் இது வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலை மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல பேக் போயிட்டு சிடி பாஸ்வேர்ட் ஸ்டீல் அப்படிங்கிற போயிட்டு இப்போது அதே கமாண்ட், பட் வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் ஸ்டீல் பிவை பண்ணோம். இப்போ இதில் நான் இன்னொரு விஷயமும் பண்ணுறேன். அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இதில் இந்த நம்மளோட இந்த கோட் இருக்குல்ல, இதையும் நான் சேர்த்து காப்பி பண்ணி இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலுங்கிறதுல எங்கே நான் ஸ்டார்டிங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து இம்போர்ட் சிஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதுவும் நான் வந்து இமேஜாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ நான் இதை போயிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது இது எனக்கு வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வைரஸ் டோட்டலோடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து அதே மாதிரி கூகுள்க்கு போயிட்டு வைரஸ் டோட்டலில் நான் வந்து இப்போ வந்து இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் ஆகுது, கரெக்டாக. ஸோ அப்லோட் ஆகிட்டு இது என்ன பண்ணோம், இப்போ வந்து ஒரு விஷயத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண அந்த கீழாகவும் சரி பேக் டோரும் சரி ஒரே ஒரு ஆன்டிவைரஸாக தான் டிடெக்ட் ஆனிச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு 99% நம்ம இதை செக்யூர்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தைரியமாக அதை வந்து யாருக்குன்னு அனுப்பலாம், அது வந்து டிடெக்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலுங்கிற இந்த டூலே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த வைஃபை இதெல்லாம் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேக்கெட் ஸ்னிஃபர்லாம் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை நம்ம ஸ்கேன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதை தான் நம்ம வந்து வெளில அனுப்ப போகிறோம், கரெக்டாக. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலை நம்ம வெளில அனுப்ப போகிறோம், கீழாகிற வெளில அனுப்புவோம், அதே மாதிரி அடுத்து இந்த நம்ம பண்ண பேக் டோரை வெளில அனுப்புவோம். இந்த 3 தான் நம்ம பண்ணதில் வெளில அனுப்புவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி வைரஸ்லேயும் வச்சு ஸ்கேன் ஆகுது. ஸோ டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஸ்கேன் ஆகுது. ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேணாம், அது ஸ்கேன் ஆகிற வரைக்கும் நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிடெக்ட் கூட ஆகலை. ஸோ ஒரு டிடெக்ட் கூட ஆகவே இல்லை. ஓகேவா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செக்யூராக இருக்குது. இதை நீங்கள் வந்து 100% யாருக்குன்னா அனுப்பலாம். ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்டே பண்ணாது. இது ஏன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கோடு இது வந்து யூனிக்காக இருக்குது. ஓகேவா. நம்மளோட கோடு வந்து யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி வந்து யாரும் ப்ரோக்ராம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் நம்மளோட கோடு மட்டும் யூனிக்காக இல்லாமல் நம்மளோட வேரியபிள்ஸ் ஒரு வேரியபிள்ஸ் உள்ளே இருக்குல்ல, இந்த வேரியபிள்ஸோட நேமும் யூனிக்காக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இருக்கனால தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியல ஆன்டிவைரஸால். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எதாவது பண்ணி டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வேரியபிள்ஸோட நேமை யூனிக்காக மாற்றணும். ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியாத விதமாக நீங்கள் வந்து யூனிக்காக மாற்றினீங்க அப்படின்னால் அது வந்து உங்களுக்கு வந்து ஆன்டிவைரஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகேவா.
ஸோ இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். பட் இப்போ நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஆன்டிவைரஸை பைபாஸ் பண்ணாலும் இந்த இமேஜ் இப்போ இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் யூசர் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இமேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த இமேஜ் தான் இருக்கணும். கரெக்டாக இப்போது நான் வந்து பாஸ்வேர்ட் ஸ்டீலில் போய் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இமேஜ் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக அப்போது இமேஜ் மாதிரி தானே அது இருக்கணும் ரியல் லைஃப்பில், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அப்போது இதை எப்படி நம்ம வந்து இந்த ஐக்கானை வந்து நம்ம வந்து இமேஜாக மாற்ற முடியும்? அண்டு இந்த இஎக்ஸி பார்த்தீங்கன்னா .exe இருக்குது. பட் இதை .jpgன்னு வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐகான் சேஞ்ச் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஜேபிஜே மட்டும் தான் காட்டினேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வச்சு உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த கீழாக இருக்குல்ல, இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சாம்பிள் பிடிஎஃப் அப்படின்னு கொடுக்குறேன். என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் வந்து இதில் வந்து கீழாகருக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து sample.pdf அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. இது உள்ளே வந்து வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேசிக் சாம்பிள் பிடிஎஃப். ஓகேவா? அண்ட் இப்போது நமக்கு வந்து ஒரு ஐகான் வேணும். ஓகேவா? நம்ம வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து இது யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஐகான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஆக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரேடியாக யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு ஐகானுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஐகான் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு வந்து என்ன ஐகான் வேணும் பண்ணலாம். இப்போ நான் பிடிஎஃப் அப்படின்னு பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரீ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரீ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிற ஐகானில் நீங்கள் எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலாக கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் ஐக்கான் நான் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது காட்டுது இல்லையா? ஸோ இதை ட்ராக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கீழாகரில் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து பிடிஎஃப் அப்படிங்கிற ஐக்கான் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன், இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. இந்த பிடிஎஃப்ங்கிற ஐக்கான் வந்து பிஎன்ஜியில் இருக்குது. ஓகேவா? பிஎன்ஜியில் இருக்கிறனால நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம், அதாவது ஐகானுக்கு கன்வெர்ட் பண்ணோம், ஐகான் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ சிம்பிள் தான். இங்கே இந்த ஈஸி icon.net அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஈஸி icon.net அப்படின்னு போட்டு language.en/convert அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த லிங்க் கரெக்டாக இந்த லிங்க்குக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐகான் கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து இந்த பிடிஎஃப் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஐகான் ஃபார்மேட் எனக்கு கேட்குது, மைக்ரோசாஃப்ட் ஐகான் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஐகான் சைஸ் வந்து 256x256 கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதையும் ட்ராக் பண்ணி என்னோட இதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ரீநேம் பண்ணி பிடிஎஃப் ஐசிஓ அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய கீழாகரில் நான் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். கரெக்டாக? இப்போது நான் வந்து இங்கே போயிட்டு இப்போ நான் வந்து இங்கே கீழாகர் ஃபோல்டருக்கு போனோம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏலாகர் பண்ணோம். கரெக்டாக? இதுக்கு நம்ம முன்னாடி பண்ணதே பார்க்கலாம். ஏலாகர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை வந்து முதல்ல வந்து பிடிஎஃபாக மாற்றணும். அப்போ தான் நம்ம வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் பிடிஎஃப் ஃபைல் சாம்பிள் பிடிஎஃப் இங்கே இருக்குது, அதனால தான் நான் வந்து டி லொக்கேஷனில் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஏலாகர் அப்படின்னு இங்கே அடிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த ஏலாகர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு இது அடிக்கணும், அதாவது ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அடிக்கணும். ஐகான் அப்படின்னு அடிச்சுட்டு அந்த லொக்கேஷன் அடிக்கணும். எனக்கு தெரியும் இதே லொக்கேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இது வந்து கீழாகரில் தானே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இது வந்து கீழாகர்னு மாற்றணும். ஸோ இது வந்து பேக் டோர் கிடையாது, இது கீழாகர். கரெக்டாக? அதே மாதிரி நான் கீழே வந்து இப்போ வந்து ஐகானோட லொக்கேஷன் அடிக்கணும். ஐகான் லொக்கேஷனுக்கு நான் என்ன அடிக்கணும் அப்படின்னா, இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு /pdf.ico அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போது நான் போட்டிருக்கிறது ஒரு பேசிக் கமாண்டு தான், ஜஸ்ட்டு பிடிஎஃப்ங்கிறத மாற்றிருக்கேன். அப்புறம் வந்து ஐகானுக்கு வந்து இந்த ஐகானை வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது நான் ஜஸ்ட் வந்து நான் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கிளிக் பண்ணோடனே டோட்டலாக வந்து இது வந்து லோட் ஆகி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கன்வெர்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போயிட்டு டிஎஸ்டி அப்படி பார்த்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஐக்கானோட இருக்குது.
நான் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐக்கான் வச்சு பார்த்தாலும் எனக்கு பிடிஎஃப் ஐக்கான் இருக்குது. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமா? இது நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து பிடிஎஃப் வரணும். கரெக்டாக அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்டென்ஷனை மாற்ற பார்க்கலாம். பட் இப்போது இந்த பிடிஎஃப் நமக்கு ஒர்க் ஆகுதான் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். பிடிஎஃப் பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போது இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் இல்லை gmail.com இதை என்ட்ரு பண்ணி என்னோட இது கீழாகர் தானே, ஸோ ஒர்க் ஆகிட்டு இருக்கும் லைட்டாக. இப்போ என்னோடய கீழாகருக்கு நான் போய் பார்க்குறேன். கீழாகர் ஸ்டார்டட். ஸோ 11:14 இப்போ தான் 11:14 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட்டு facebook.com ஏதோ ஒன்று அடிக்கிறேன். 20 செகண்ட்ஸில் நமக்கு வந்து மெயில் வரணும். கரெக்டாக? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சு. ஸோ என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா ஜிமெயில் facebook.com ஸோ இது எல்லாமே வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை டெஸ்டிங் பண்ணுறனால நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது இது நமக்கு எப்படி தேவையில்லை. இதை எக்ஸிட் பண்ணிட்டு இதில் வந்து ஏலாகர் அப்படின்னு சொல்லி இந்த கீ வந்து ரன் ஆகிட்ருக்கோம். ஓகேவா? இந்த ஏலாகரை நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இது வந்து நார்மல் யூசர்ஸுக்கு தெரியாது. நம்ம நார்மல் யூசரில் ஏலாகர்னு கொடுக்க போகிறதில்ல. வேறு ஏதாச்சும் வந்து ஒரு குரோமோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான நேமை நம்ம சேஞ்ச் பண்ணி தானே கொடுப்போம். அந்த டைமில் பண்ணிக்கலாம். பட் இப்போது நம்ம வந்து இந்த பிடிஎஃப் ஐக்கானை இந்த ஏலாகருங்கிறத இதை வந்து நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ இது வீடியோலையும் பண்ணலாம், பிடிஎஃப்லையும் பண்ணலாம், ஈவன் நீங்கள் வந்து இமேஜ்லையும் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் இந்த .exe இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ இந்த .exe நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போது நம்ம இந்த கீழாகரை வந்து இமேஜ் எல்லாம் மாற்றிட்டோம். பட் இப்போவும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா இந்த EXE அப்படிங்கிறது தான். ஸோ இது இப்படி இருக்கிறதுனால நிறைய யூசர்ஸ் வந்து இது வந்து என்னடா இது .exe இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து டவுட் வரும். ஓகேவா? நார்மலாக சில கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வியூவில் வந்து ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, இது ஆஃப் ஆகிருக்கும். ஸோ வந்து யூசருக்கு வந்து அது வந்து என்ன இதுன்னே தெரியாது. பட் இப்போதைக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறையா கம்ப்யூட்டரில் வந்து இது ஆன் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இதனால நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதோட நேம் வந்து ஏலாகர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து ஏலாகர்.exe. இப்போ என்னோட கலினெக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து ஆல் ஷோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு போயிட்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் பாக்ஸ் மாதிரி இங்கே சைடில் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் அப்புறம் ஒரு மைனஸ் போட்டு 2 மைனஸ் போட்டு பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு லெஃப்ட் ஓவர் ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஃபைலை வந்து எக்ஸ்டென்ஷன் மாற்றணுமோ அந்த ஃபைலோட நேம் பண்ணிங்க. நம்மளோட கீழாகரோட நேம் என்ன இருந்துச்சு, ஏலாகர்.exe அப்படின்னு இருந்துச்சா. ஸோ இது இந்த நேம். இப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மைனஸோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் இந்த ஃபைலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஜேபிஜேவா இல்லை பிடிஎஃபா, என்ன ஃபார்மேட்டில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரிவர்ஸ் எழுதுங்க. அதாவது பிடிஎஃப்னு இருக்கிறத நான் வந்து எஃப்டிபி அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் எழுதுகிறேன். ரிவர்ஸில் எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய கேரக்டர்ஸுங்க இருக்குது இல்லையா, இதை சிம்பிளாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து இதில் நான் ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் Ctrl V பண்ணுறேன். ஓகே, இப்படி பண்ணால் பேஸ்ட் ஆகல. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணால் எனக்கு பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்படி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். இப்படி நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மேட் வந்து .exe தான் இருக்கும். பட் நம்ம அதை வந்து ரிவர்ஸாக நம்ம வந்து ஷோ பண்ண வைக்கிறோம். ஸோ ரிவர்ஸாக ஷோ ஆகிறதுனால இப்போ என்ன காட்டும் அப்படின்னா, ஏலாகர் -exe.pdf இந்த மாதிரி காட்டும். பட் நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி பண்ணலாம். அதாவது இப்போ ஏலாகர் exe இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து டவுட்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். எப்படின்னா, இமேஜ் அப்படின்னு நான் பண்ணிவிட்டேன். IMAG மட்டும் போட்டு DPF இப்படி பண்ணுறேன்.
ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசர்ச் இதெல்லாம் சயின்ஸ் அப்படின்னு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னு போட்டுட்டு விட்டுட்டு டிபிஎஃப் கரெக்டாக .exe அப்படி பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண இடத்த இந்த இடத்துல போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எஃப்டிபின்னு இருக்குது. ஒரு நிமிஷம். டிபிஎஃப்ல பிடிஎஃப் பிளாட்ஃபார்மில் எஃப்டிபி கரெக்டாக. இப்போ இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிடிஎஃப்னு இருக்குது. இந்த எக்ஸி வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிட்டு நான் போயிட்டு என்னோடய விண்டோஸில் போயிட்டு நான் ரீநேம் கொடுத்து டோட்டலாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதை ரீநேம் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிடிஎஃப்னு காட்டும். ஓகேவா? ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு காட்டும். பட் இது வந்து ஒரிஜினலாக பிடிஎஃப்ல இல்லை. நான் ஜஸ்ட் இப்போது ரீநேம் பண்ணேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி காட்டுது பாருங்கள் இந்த ஃபார்மேட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி வந்து ரீநேம் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ப வச்சிடலாம். அண்ட் மெயினாக இது நீங்கள் வந்து யூஸருக்கு வந்து அப்படியே நீங்கள் சென்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போது நான் வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு இதை நான் அப்படியே டேரக்ட் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோட் ஆகும்போது என்ன ஆகும், இதோட ஃபார்மேட் வந்து மறுபடியும் பழையபடி மாறிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் வந்து பழையபடி மாறி இருக்கு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் வந்து மறுபடியும் வந்து ஒரிஜினலாக மாறிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஆட் டு ஆர்கைவ் பண்ணி இதை வந்து ஒரு ஜிப் ஃபைலில் போட்டுட்டு இந்த நேமை வந்து மாற்றிடுங்க. ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் அப்படி மாற்றிடுங்க. இப்போ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் அனுப்பலாம். இப்போ அந்த பிடிஎஃப்பை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க அன்சிப் பண்ணாங்கன்னா உள்ளே வந்து இந்த ஃபைல் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிடிஎஃப்பை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து இதை வந்து அன்சிப் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிடிஎஃப் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்த யார் பார்த்தாலும் சரி என்ன தோணும், ஓகே பிடிஎஃப் ஃபைல் தான் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க கரெக்டாக. ஸோ இப்போது அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கீழே வரும் ஒரு